இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் செலவுக்காக நாமல் செய்த பூஜை. கிளிநொச்சி இளைஞன் சங்கீதன் தொடர்பிலும் சபையில் கேள்வி. புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரை நினைவு கூர்ந்து ரவிகரன். கொழும்பில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். கொழும்பில் நரகங்களாக காணப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள். அரசு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். புத்தளத்தில் துப்பாக்கிச்சூடு. 38 வயது குடும்பஸ்தர் பலி. 8 பேர் கைது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் மகா சூத்திரதாரி எவரும் இல்லையே, இது ஒரு பாதுகாப்பு குறைபாடே, சட்டத்தரணி வாதம். ஆச்சரியக்குறியாக மாறிய முதல்வர் விஜய். இலங்கையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. கோட்டாபாயவுக்கு பயண தடை விதித்ததும் பொங்கி எழும் அரசியல்வாதிகள். ஆளும் தரப்பு சீற்றம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். புலிகள் அமைப்பின் கரப்பொருள் கொண்டு பாடலை பயன்படுத்திய அரசியல்வாதிகளை விட்டுவிட்டு கிளிநொச்சி இளைஞன் சங்கீதனை கைது செய்தமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் புலிகள் அமைப்பின் கரப்பொருள் கொண்டு பாடல்களை பயன்படுத்தினர். விடுதலை புலிகள் அமைப்பின் கரப்பொருள் கொண்ட பாடல்களை குறித்த அரசியல்வாதிகள் அதிகமாக பகிர்ந்து வந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? ஆனால் அதே போன்றதொரு பாடலை பாடினார் என்பதற்காக கிளிநொச்சி இளைஞன் சங்கீத் சென் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு சார்பான வகையில் இந்த அரசாங்கம் சட்டத்தை பயன்படுத்துகிறது, இதற்கு அனுமதிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் எனவும், அவருக்காக தாம் விசேட பூஜைகள் செய்ததாகவும், இதில் யாருக்கு என்ன பிரச்சனை உள்ளது எனவும் நாமல் ராஜபக்ச தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான பிரிகேடியர் பால்ராஜை நாடாளுமன்றத்தில் வைத்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் து ரவிகரன் நினைவு கூறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பில் அமைந்துள்ள நாடாளுமன்றத்திற்கு அருகே நேற்று 9/6/2026 அன்று இடம்பெற்றுள்ளது. முன்னதாக கடந்த மே 18 அன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் நாடாளுமன்றத்திலே எமது ஈழ விடுதலை போராட்டத்தின் சமர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜ் எம்மை விட்டு பிரிந்து 18 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. கந்தையா பாலசேகரம் என்ற இயற்பெயரையுடைய பிரிகேடியர் பால்ராஜ் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர். உலக போரியல் வல்லுநர்களே கண்டு வியந்த நாயகன் பிரிகேடியர் பால்ராஜிற்கு இந்த உயரிய சபையிலே சிரம் தாழ்த்தி எனது அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் குறித்த விடயத்தை அடிப்படையாக வைத்து தென்னிலங்கை தரப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தில் புலி அமைப்பு சார்ந்த கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது, இது தொடர்பாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை, அதில் பிரிகேடியர் பால்ராஜ் நினைவு கூறப்பட்டார் என தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை அளிக்க போராட்டக்காரர்கள் முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே பதட்டமான சூழல் ஏற்பட்டது. கொழும்பில் உள்ள 27 அடுக்குமாடி குடியிருப்புகள் நரகங்களாக காணப்படுவதாக நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஏரங்கு குணசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு மக்கள் வாழக்கூடிய வகையில் அடுக்குமாடி குடியிருப்புகளை மறுசீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் 2 அடுக்குமாடி குடியிருப்புகளையும் எதிர்வரும் ஆண்டுகளில் மேலும் 11 அடுக்குமாடி குடியிருப்புகளையும் கட்டி முடிக்க எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவற்றில் 7000க்கும் அதிகமானோரை குடியமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரசடி செல்வா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சமூக தேவைகளின் அடிப்படையில் மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள் எனவும், குறைந்த வருமானம் உடையவர்களை குடியமர்த்துவது தொடர்பாக அளவுகோல்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அத்துடன் அந்த அளவுகோல்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். புத்தளத்தில் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று 9/6/2026 அதிகாலை வனாத்துவில்லு காவல் பிரிவுக்குட்பட்ட காரைதீவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 8 பேரை வனாத்துவில்லு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல்துறையினருக்கு கிடைத்துள்ள ஆரம்பகட்ட விவரங்களின்படி சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான கரைத்தீவு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 50 ஏக்கர் பரப்பளவுடைய முந்திரி தோட்டம் கற்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒருவரால் முந்திரி அறுவடை செய்வதற்காக குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த முந்திரி தோட்டத்தின் விளைச்சலை பாதுகாப்பதற்காக குத்தகையாளரால் தனிப்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர்.
இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த முந்திரி தோட்டத்திற்குள் ரகசியமாக நுழைந்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை அங்கிருந்த பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் வாயு துப்பாக்கி மூலம் சுட்டுள்ளார் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலகாகி உடலின் முக்கிய பாகங்களில் கடுமையான காயங்களுக்குள்ளான பிரதீப் சுசந்து அங்கிருந்தவர்களினால் உடனடியாக மீட்கப்பட்டு புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது புத்தளம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைக்காக ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கைத்துப்பாக்கியை பயன்படுத்தியவர் உட்பட இதுவரை 8 சந்தேக நபர்களை வனாதிவில்லு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு தடயவியல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகளை வனாதிவில்லு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலானது நாட்டின் பாதுகாப்பு துறையில் ஏற்பட்ட மிக மோசமான பாதுகாப்பு குறைபாடு மற்றும் அதிகாரிகளின் பொறுப்பற்ற தன்மையின் விளைவை தவிர இதன் பின்னணியில் எந்தவொரு தனிப்பட்ட மகா சூத்திரதாரியும் கிடையாது என பிரபல சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிவதில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் பாதுகாப்புத்துறையின் பலவீனங்கள் குறித்து அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, இந்த கோர தாக்குதல் நடப்பதற்கு 21 நாட்களுக்கு முன்பே குறிப்பிட்ட ஒரு நாளில் இவ்வாறானதொரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்படவுள்ளது என அரசு புலனாய்வு சேவைக்கு மிக துல்லியமான இரகசிய தகவல் கிடைத்திருந்தது. புலனாய்வு பிரிவினர் அந்த தகவலை உடனடியாக பாதுகாப்பு செயலாளருக்கு அனுப்பியிருந்தனர். அவர் மூலமாக அந்த கோப்பு அப்போதைய போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் பொறுப்பான போலீஸ் மா அதிபர் அந்த அத்தியாவசிய முக்கியத்துவம் வாய்ந்த கோப்பை வெறும் தகவலுக்காக என குறிப்பிட்டு தனது கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பியிருந்தாரே தவிர தேவாலயங்களையோ அல்லது பொதுமக்களையோ பாதுகாப்பதற்கான எந்தவொரு தீவிரமான பாதுகாப்பு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். முன்னாள் இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தார் என்றும் எழும் வாதங்கள் தர்க்க ரீதியாக அணுகிய மைத்ரி குணரத்ன சுரேஷ் சலேதான் இந்த தாக்குதலுக்கான திட்டத்தை தீட்டினார் என்றே ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் கூட சர்வதேச ரீதியாக கிடைத்த துல்லியமான எச்சரிக்கை தகவல்களின் அடிப்படையில் அப்போதைய போலீஸ் மா அதிபரும் பாதுகாப்பு செயலாளரும் தங்களது கடமைகளை சரியாக செய்திருந்தால் இந்த தேசிய பேரழிவை தடுத்து 270க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சுயாதீன விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிப்படுத்துவதாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் தற்போது சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளுக்கு நாள் இந்த தாக்குதலின் மகா சூத்திரதாரி என அடையாளப்படுத்தப்படுபவர்கள் அரசியல் தேவைக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த ஒட்டுமொத்த விவகாரமும் அதிகாரிகளின் கூட்டு பொறுப்பற்ற தன்மையினால் நேர்ந்த ஒரு பேரழிவு என சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தமிழகத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் அங்குள்ள பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளனர். இலங்கையில் சுமார் 1000 கோடி ரூபாய் பெறுமதியான முதலீடுகள் மேற்கொள்ள தென்னிந்திய முதலீட்டாளர் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி ஜி கணேசநாதனின் முயற்சியினால் தென்னிந்தியாவைச் சேர்ந்த தூதுக்குழு இலங்கை விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்தியாவின் தமிழகத்தில் புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் அங்குள்ள பல முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளனர். இலங்கையில் சுமார் 1000 கோடி ரூபாய் பெறுமதியான முதலீடுகளை மேற்கொள்ள தென்னிந்திய முதலீட்டாளர் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் கலாநிதி ஜி கணேசநாதனின் முயற்சியினால் தென்னிந்தியாவைச் சேர்ந்த தூதுக்குழு இலங்கை விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த குழுவினர் இலங்கையில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்ததாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. தென்னிந்திய தூதுக்குழு அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதியமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கைக்கான முதலீட்டு ஒத்துழைப்புகளை வழிவகைகளை ஆராய்வதால் வர்த்தக முதலீட்டு சூழல் பற்றி புரிந்துணர்வை ஏற்படுத்தல், பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை கண்டறிதல் போன்றவை பற்றி பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல தசாப்தங்களின் பின்னர் திராவிட கட்சிகளை தோற்கடித்து முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மாதம் ஆன நிலையில் இந்த முதலீட்டு வாய்ப்புகள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 90 நாட்களாக சுரேஷ் சலே தடுப்பு காவலில் இருந்தபோது இவர்கள் அமைதியாக இருந்தனர். ஆனால் சுரேஷ் சலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பயணத்தடை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னர் இந்த அரசியல்வாதிகள் அனைவரும் குழப்பமடைய ஆரம்பித்து விட்டனர் என பிரதியமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று 9/6/2026 அன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில்,
யார் இந்த அரசியல்வாதிகள் என்றால், தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் சட்டத்தரணியான உதயகம்மன் பில. ஆனால் அந்த சட்டத்தரணியை ஒரு நாளும் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்காக முன்னிலையாகி பார்த்ததில்லை. உதயகம்மன் பில நான் தான் பிள்ளையானின் சட்டத்தரணி என ஓடி வந்தார். கடந்த காலங்களில் தனித்து பிரிந்திருந்த இந்த அரசியல்வாதிகள் தற்போது சுரேஷ் சலே என்றதும் நாங்கள் எல்லாம் நண்பர்கள் என்று ஒன்று திரண்டு விட்டனர். சுரேஷ் சலேவுக்கு நாங்கள் மிகப்பெரிய அநியாயம் செய்துவிட்டதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கூறுவது போன்று எந்தவொரு அநீதியும் சுரேஷ் சலேவுக்கு இழைக்கப்படவில்லை. சுரேஷ் சலேவுக்கு உணவு தரவில்லை என்பது இவர்களது பெரிய முறைப்பாடு. சோரோடு முள்ளங்கி கறி மாத்திரம் தருவதாக ஒருவர் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் கூச்சலிட்டு எதிர்ப்பு வெளியிடலாம், அது உங்களுடைய உரிமை. அரசாங்கத்திற்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் திருடர்களை பிடிப்பதிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாருக்கு எதிராக நடவடிக்கையை நாம் எடுப்பதற்கு நாம் பின்னிக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சலேவுக்காக நாமல் செய்த பூஜை. கிளிநொச்சி இளைஞன் சங்கீதன் தொடர்பிலும் சபையில் கேள்வி. புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரை நினைவு கூர்ந்து ரவிகரன். கொழும்பில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். கொழும்பில் நரகங்களாக காணப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள். அரசு வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். புத்தளத்தில் துப்பாக்கிச்சூடு. 38 வயது குடும்பஸ்தர் பலி, 8 பேர் கைது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் மகா சூத்திரதாரி எவரும் இல்லையே, இது ஒரு பாதுகாப்பு குறைபாடே, சட்டத்தரணி வாதம். ஆச்சரியக்குறியாக மாறிய முதல்வர் விஜய். இலங்கையில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. கோட்டாபாயவுக்கு பயண தடை விதித்ததும் பொங்கி எழும் அரசியல்வாதிகள். ஆளும் தரப்பு சீற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.